இவ்வளோ கஷ்டப்படுறவங்க எங்களுக்கு ஊதிய உயர்வு கேட்கல, கொடுத்துக்கிட்டு இருந்த சம்பளத்தை நிறுத்தாதீங்கன்றாங்க. சரி அப்படிதான் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, பேச்சுவார்த்தை நடத்தணும். எப்போங்க நடத்தியிருக்கணும்? முதல் நாள் போராட்டத்தில் நடத்தியிருக்கணும் இல்லைங்க. முதல் 4 நாள் என்னங்க பண்ணீங்க? ம். வேற கேட் வழியாக வந்து போனீங்க. 4வது நாள் 3000 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறோம், போய் வேலைக்கு சேருன்னு சொன்னீங்க. அது என்ன அர்த்தம்? எனக்கு அதுக்கு புரியவே இல்லை. முதல்ல போராடும் போது ஏன்பா போராடுறீங்க, என்ன கேட்கலாம்ல, நான் உங்களுக்காக தானே இருக்கேன், வாங்க உள்ளன்னு சொல்லி கூட்டு போகிறதுக்கோ இல்லை அங்கே வந்து உட்காந்து பேசுறதுக்கு என்ன பிரச்சனை? பண்ணலை. 2வது எதுக்கு 4 நாள் கழிச்சு 3000 ரூபா ஊக்கத்தொகை போன்னு சொன்னீங்க? எதுக்கு 6வது நாள் வந்து இந்த மாதிரி இந்தந்த சலுகையெல்லாம் அந்த கம்பெனியில் இருக்குது, உங்களுக்கு வந்து விடுப்பு தருவாங்க, கல்யாணம் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி காசு கொடுப்பாங்கன்னு எதுக்கு சொன்னீங்க? எதை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே முதல்ல பேச வேண்டியது யாரு? அதுக்கான மினிஸ்டர் யார்? கார்பரேஷன்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிக்கான மினிஸ்டர் யார்? ஏன் அவர் லேட்டாக வர்றாரு? ஏன் இத்தனை நாள் அவர் வரவே இல்லை? ஏன் போராடாதீங்க, இவங்க உட்காராதீங்கன்னு அச்சுறுத்துறாங்க? நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இவங்களை அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துறது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். இவங்க வேலைக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, போராட்டி பிரச்சனைலாம் வேறு மாதிரி பார்த்துக்கலாம். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்கிற சானிடரி ஒர்க்கர்ஸ் அந்த கம்பெனிக்கு இங்கே என்னப்பா 10 ரூபா வாங்குறேன், அங்கே 15 ரூபா தராங்க, 20 ரூபா தராங்க, போன்னு சொல்லி தள்ளிட்டு இருக்காங்களாம். இங்களை இங்கே தீர்வு காண்றதில்ல தேவை. இவங்களோட தேவைன்னா முதல்ல இவங்க இங்கேருந்து எழுப்பிடணும். ஏன்னா நாளைக்கு சுதந்திர தினம். அங்கே சுதந்திர தினத்தன்னைக்கு ரோடை சுத்தமாக வச்சுக்கணும், போராட்டம் பண்ணிடக்கூடாது, சென்ட்ரலுக்கு வர வெளி மாநிலத்தவர்களோ யாரும் பார்த்துடக்கூடாது.